ஆக்டர் ரமேஷ் கண்ணா அவர்கள் சமீபத்தில ஒரு இன்டர்வியூல வந்துட்டு, ஆதவன் படத்தப்ப நடந்த ஒரு இன்சிடென்ட்ட வந்து பகிர்ந்துக்கிட்டாரு. அதனால வந்துட்டு சோஷியல் மீடியால ஒரு கலவையான விமர்சனங்கள்லாம் ஏறிக்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, சரோஜா தேவி அம்மாவ வந்து வடிவேலு சார் வந்து பேசியிருப்பாரு. அதில லிப்ஸ்டிக்க வச்சு வந்து கொஞ்சம் கமெண்ட் அடிக்கிற மாரி வந்து பண்ணியிருப்பாரு. டப்பிங்ல வந்து சேர்த்துட்டாரு வடிவேலு. இது வந்து படம் ரிலீஸுக்கு அப்புறம் வந்துட்டு சரோஜா தேவி அவர்கள் வந்து பார்த்துட்டு, ரமேஷ் கண்ணாக்கு கால் பண்ணி, "என்ன நெனச்சுக்கிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி தான் வந்து என்ன வந்து இது பண்ணுவீங்களா? நான் வந்து கேட்டேனா, நான் வந்து நடிக்கணும்னு சொல்லிட்டு, நீங்களா வந்து கூப்பிட்டு நடிக்க வச்சுட்டு, இப்படி வந்து என்ன வந்து அசிங்கப்படுத்துறீங்களா? நான் என்ன மனோரமாவா? நான் என்ன காமெடி ஆர்டிஸ்ட்டா? என்ன வந்து இப்படி வச்சு பேசுறதுக்கு?" அப்படின்ற மாதிரி ரொம்பவே திட்டு திட்டுன்னு திட்டியிருக்காங்க. அவங்க வந்து ரொம்பவே முன்னணி கதாநாயகி இல்லையா? அவங்க ரொம்பவே பந்தாவோட, ரொம்ப அந்த ஒரு இதோட தான் வந்து இருப்பாங்க. எம்ஜிஆர் கணக்கா வந்து அவங்களுக்கு அந்த ஒரு இது இருக்கும். அப்படின்ற ஆட்டிட்யூட்லாம் இருக்குன்ற மாரி ரமேஷ் கண்ணா அவர்கள் சொல்லியிருப்பாங்க. இதற்கு நெட்டிசன்ஸ் எல்லாருமே வந்துட்டு, சரோஜா தேவி அம்மாவ விட மனோரமா வந்து ஒரு படி மேல் தான். எப்படி வந்து மனோரமாவ ஒரு கொஞ்சம் கீழ தள்ளி சொல்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்க முடியும்? இதையும் வந்து இவரு வந்து பகிர்றாரு. மனோரமா எந்த வகையிலயும் குறைஞ்சவங்க கிடையாது. அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் எல்லாருமே கொஞ்சம் கொந்தளிச்சுட்டு தான் இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகான கிளிக் பண்ணிடுங்க.